ரவ பார்வதீபதையே ரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். இப்ப என்ன மாசம் நடக்கு அப்படின்னா புரட்டாசி மாசம். இந்த புரட்டாசி மாசத்துல ரொம்ப விசேஷங்கள் அதிகம். பெருமாள் ஒவ்வொருத்தராத்து வாசல்லையும் நின்று இருக்க. ஏன் நிற்கிறாருங்க அப்புறம் சொல்றேன். இங்க சைவம் வைணவம் அதெல்லாம் கிடையாது. பெருமாளுக்கு கோவிந்தன் நாமம் எங்கு ஒலிக்கிறதோ அங்கே எம்பெருமான் இருக்கிறார். கோவில் முன்னே கூடி நின்று கொடி ஜென்மம் பாபம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கின்றோம். அச்சுதனே ஆனந்தனே அமரர் போற்றும் ஆதித்யனே அனந்தா உனக்கு நமஸ்காரம் செய்கின்றோம். ஆனந்தமான புரட்டாசி மாசம் 30 நாளும் பெருமாள் தாண்டவமாக இருக்கிறார். இவன் சனிக்கிழமை மட்டும்தான் நாம் போடுறான். சார் நான் பெருமாள் திருப்பதிக்கு போக முடியல சார். நான் என்ன பண்ணாலும் எனக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. அவரை பார்க்கறதுக்கு பாக்கியம் இல்லை. என்ன பண்றது? எல்லாரும் வீட்டுல ஒரே நேரத்தில் போக முடியாது. நான் உங்களுக்கு சின்ன வழி சொல்லித்தரேன். பெருமாள் நித்தியமே 365 நாள் நம்ம மாத்துல இருப்பார். பெருமாளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? முதல்ல பக்தி. காலையில எழுந்தோன்னு ஒரு கோவிந்தா, சாயந்தரம் போனோன்னு ஒரு கோவிந்தா, 2 சொல்லுங்க போதும். இந்த கோவிந்தாவுக்கு அர்த்தம் அப்புறமா சொல்றேன். யார் இந்த கோவிந்தான்னு சொன்னது, அந்த கோவிந்தத்துடைய நாமத்துடைய மகா பலன் என்ன அடுத்த எபிசோட்ல சொல்லுவேன். அதை கேட்டீங்கன்னா இனிமே கோவிந்தாங்கிற சொல்ற வார்த்தையை யாரும் மறக்கவே மாட்டான். டீ கடையில போனா கூட கோவிந்தா ஒரு டீ கொடுமா, ஹோட்டல்ல போனா கூட கோவிந்தா ஒரு பிளேட் இட்லி கொடுமா. அவனுக்கே பயம் வந்துடும் சர்வருக்கு. இவர் என்ன கோவிந்தா கோவிந்தாங்கிறானா? நீ எல்லாம் பெருமாளை தெரியுறா எனக்கு அப்படின்னு சொல்லணும். ஆமா சரி, பிறந்தாலும் கோவிந்தா இறந்தாலும் கோவிந்தா. ஏன் இந்த கோவிந்த நாமத்தை அப்படி ஒரு உச்சரிப்புல கொண்டு போறோம்? என்ன பெருமாள் நம்மள்கிட்ட இருக்கார்? ஒன்றும் கிடையாது சார். பெருமாளுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும் வீட்டுல. சார் எங்க வீட்டுல மாரியம்மன் குலதெய்வம், நாங்க சுத்த சைவம், சிவனை தவிர யாரையும் பார்க்கறது அதெல்லாம் அப்புறம் சார். நீங்க சிவரூபத்திலே பெருமாள் வருவார், பெருமாள் ரூபத்துல சிவன். என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வங்களுக்கு அதிகமாக நம்ம ஆராதனை செய்ய வேண்டும். இந்த புரட்டாசி மாசத்துல ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா எல்லார் வீட்லயும் சுவாமி ரூம்ல ஜலம் வச்சிருப்பா. இந்த ஜலத்துடைய மகத்துவம் என்ன? ஏன் டம்ளர்ல தண்ணி வைக்கிறாங்க? தாத்தா வச்சாரு, அதுக்கப்புறம் பையன் வச்சான், அதுக்கப்புறம் பேரன் வைக்கிறான். பேரனை கேட்டா எங்க தாத்தா வச்சதுல இருந்து எங்க அப்பா வச்சார், நான் வச்சுட்டு இருக்கியா, எனக்கு ஒன்றும் தெரியாதியா. சரி, பையனை கேட்டாரு, அவருக்கு 65 வயசு 70 வயசு. ஏன் சார் நீங்க வச்சிருக்கீங்களா? அதுல எனக்கும் தெரியாது, எங்க தாத்தா வச்சார். சரி, உங்க தாத்தா இருக்காரா? 90 வயசு, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எண்ணத்துக்காக சுவாமி சன்னதியில ஜலத்தை வைக்கிறோம் அப்படின்னா ஒன்னும் கிடையாது. நம் பாட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்கள் முதல்ல குலதெய்வம். கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாம இருந்தாலும் சரி ஓடி வரக்கூடிய முதல் தெய்வம் குலதெய்வம். அந்த சுவாமி கிட்டக்க வச்சோன்னு ஜலத்தை வச்சோன்னு நம்ம பெருமாளோட குலதெய்வங்கள்லாம் எல்லாம் இருந்திருக்கும். பெருமாள் எல்லாருக்கும் ஆகர்ஷண சக்தி கொடுக்கக்கூடியவர். அந்த ஜலத்தை சுவாமி சாப்பிடுறார். தெய்வங்கள்லாம் 2 தான் கேட்கும். யார் யார் தெய்வங்கள்? நம்ம வழிபடக்கூடிய தெய்வம், நம்ம முன்னோர்கள் தெய்வம். நம்ம முன்னோர்கள் இறந்தா என்ன பண்றோம்? திதி கொடுக்கிறோம். திதியில என்ன செய்யறார் ஐயர்? கையில தண்ணி விடுறாரு, எல்ல போட்டான்னு. அந்த பிதர்கள் தேவதைகளுக்கு தண்ணி. அதே மாதிரி இங்க தெய்வத்தை சுவாமி ரூம்ல வச்சிருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் நம்ம தெய்வங்களுக்கெல்லாம் ஜலம். ஜலத்துக்கு பேர் என்ன? அமிர்தம், அமிர்தோத்பவம், அமிர்தோத்பவாயா, அமிர்த சஞ்சீவினி அப்படிங்கிற.
ஜலம் வந்து சஞ்சீவி சார். ஜலம் வந்து ஒரு பெரிய மருந்து. அந்த ஜலத்தையான என் குழந்தை எனக்கு கொடுக்குறானான்னு தெய்வம் கேட்குதான். உங்கள்ட்ட ஒண்ணு கல்கண்டு கேட்கல, முந்திரி பருப்பு கேட்கல, நீங்க சாதம் வச்சு பருப்பு வச்சு நெய் ஊத்தி போட்டேலான்னு கேட்கல. எனக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு உதிர்நிலையான ஜலம் காட்டினான அவன். அந்த ஜலத்துடைய மகத்துவம். சரி, முதல் நாள் வச்சிருக்க தண்ணிய மறுநாள் என்ன பண்றது? கொட்டிடணும். சரி, அது ஏன் கொட்டோம்னா சுவாமி அமிர்தம் சாப்பிட்டுட்டார், அது கண்ணுக்கு தெரியாது. அடுத்தது எந்த டம்ளர்ல வைக்கிறது? நீ வெள்ளி டம்ளர்ல தங்க டம்ளரோட வை, சுவாமி சாப்பிடுவார். உனக்கு என்ன வசதி கொடுத்துருக்காரோ அதான். நீ கோடீஸ்வரன், நீ வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிட்ட, வெள்ளி தாம்பாளத்தை சாப்பிட்டா சுவாமிக்கு வெள்ளி டம்ளர். சாமி நான் சில்வர் தான், தாராளமா வச்சுக்கோ, சுவாமி சாப்பிடுவார். உன் தகுதி என்ன கொடுத்துருக்காரோ அது. என்ன வைக்கிறது சாமி அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. செப்பு இருக்கு பார்த்தேலா, செப்பு பாத்திரத்துல தாராளமாக சுவாமிக்கு ஜலம் கொடுக்கலாம். அடுத்தது இரண்டாவதாக, இந்த கிராமத்துல எல்லாம் பானையெல்லாம், இந்த பானையில டம்ளர் எல்லாம் வச்சிருப்பாங்க, தாராளமா அதுல வைக்கலாம். தாகம் தீரும் சுவாமிக்கு. எதுக்காக இந்த சன்னதியில கொண்டு வச்சோம்? டெய்லி ஒரு டம்ளர் வைங்க போதும். செப்புலையோ இல்ல பித்தளையிலையோ இருந்தா ரொம்ப விசேஷம். வெள்ளி டம்ளர்ல நீங்க வச்சாலும் ரொம்ப விசேஷம்தான். கிளாஸ்ல வைக்காதீங்க, கண்ணாடி கிளாஸ்ல எல்லாம் வைக்கக்கூடாது. இரும்பு, அதே மாதிரி சில்வர் வேண்டாம், இரும்பு கலந்தது வேண்டாம். சில்வர் டம்ளர்ல வைக்க வேண்டாம். நீங்க ஜலத்தை ஒன்னும் செப்பு இல்லைன்னா பித்தளை இல்ல வெள்ளி டம்ளர் வச்சுட்டே வாங்கல. உங்க வீட்டுல முதல்ல என்ன தெரியுமா இருக்கும்? மன நிம்மதி இருக்கும். இந்த மன நிம்மதியை கொடுக்கக்கூடியவன் பெருமாள். மகாபாரதத்திலே அத்தனை சலனங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா ஒருத்தர் மட்டும் கரெக்டா இருந்தார், கிருஷ்ண பரமாத்மா. ரெண்டு பக்கமும் ரொம்ப பிரச்சனைகள். எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா மட்டும் கரெக்டா இருந்து பரமாத்மா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற மன சஞ்சலங்கள், பொண்ணு ஒண்ணு சொல்லுவா, பையன் ஒண்ணு சொல்லுவான், அதுல சண்டை நடக்கும். இந்த சஞ்சலங்கள்லாம் போகணும் அப்படின்னா பெருமாள் அங்க இருக்கணும். பெருமாள் வந்தாதான் நல்லா இருக்கும். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா. என்ன அப்படின்னா, இது புரட்டாசி மாசம் மட்டும் இல்லைங்க. பெருமாளை, நான் பரமசிவபக்தன், நானே விபூதி இட்டு இருக்கேன். பெருமாளை கூப்பிடணும். இந்த தீர்த்தத்தை டம்ளர்ல வைங்க சுவாமிகிட்ட, பெருமாள் சாப்பிடுவார். மனம் குளிர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதான் இந்த ஜலம் வைக்கிறதுக்கூடிய தாற்பயம். சாமி எங்க வீட்டுல இது வரைக்கும் வச்சு பழக்கமே இல்லை, நாளையில இருந்து வைங்க. என்ன உங்கள்ட்ட ஒரு ரூபா செலவு இருக்குமா சார் அதுல? அப்படி டேப்பை பிடிச்சிங்கன்னா ஒரு வாட்டர் கேன்ல இருந்து தண்ணி வர போகுது, ஆர்வ போட்டிருப்பீங்க, தண்ணியை பிடிங்க, சுவாமிகிட்ட வைங்க, அவர் சாப்பிட போறாரு. அவ்வளவுதான் உங்க கையால. நீ எப்படி இருக்கீங்க பாருங்க, ராஜாதி ராஜனாக வாழ்வீர்கள். அதே மாதிரி இந்த தீர்த்தத்துடைய அடுத்த மகிமை என்ன அப்படின்னா, நம்ம பாத்துக்குள்ள யார் வந்தாலும் உடனே தீர்த்தம் கேளுங்க. சாமி சாப்பிட்றீங்களா, தீர்த்தம் சாப்பிட்ற கேட்க கூடாது, கையில கொண்டு வந்து கேட்கணும். தண்ணி சாப்பிட்றியான்னு உள்ள இருந்தே கேட்கக்கூடாது. யாரா மாமா வந்திருக்கியா, தண்ணி வேணுமாடா கண்ணு அப்படின்னு உள்ள இருந்தே கேட்கக்கூடாது. பொம்னாட்டி சொம்புல எடுத்துட்டு வந்து கேளுங்க. இந்த தாகத்தினுடைய மகா பலன் என்னங்கிறது நான் ஒரு எபிசோட்ல சொல்றேன். தர்மராஜாவை பத்தி சொல்லுவேன் அந்த இடத்துல. யம தர்மராஜா என்ன பண்ணார் தெரியுமா, அதை உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அப்பதான் அந்த தண்ணியோட மகாபலன் தெரியும். அதனால சுவாமிக்கு டம்ளர்ல ஜலம் வச்சு எல்லாரும் சுவாமியோட பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த ஜலத்தை மாத்தி மாத்தி வச்சு டெய்லி சுவாமிக்கு நம்ம எது பண்றோமோ இல்லையோ ஒரு டம்ளர் தண்ணியான வச்சு சுவாமியை விளக்கேத்தி தண்ணி வச்சுட்டு, சுவாமி எங்க வீட்டுல மன நிம்மதியை கொடு என்று சொல்லுங்கள். பெருமாள் கண்டிப்பாக நமக்கு அனுகிரகம். ஜெய ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமா.